நல்லா இருந்துச்சு. ஸோ லைக் இட் இஸ் லைக் அனதர் லவ் ஸ்டோரி மாதிரி தான். பட் ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ இது என்னன்னா பேசிக்காக லைக் ட்ரூவாக லவ் பண்ணுறவங்க வந்துட்டு லைக் டிவோர்ஸ் வரைக்கும் போக வேணாம், அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு கார்த்திக் மாதிரி இருக்க ஒரு கேரக்டர் ஒரு பர்சனுக்கு வந்துட்டு இட்ஸ் அ குட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் குட் மூவி. கிளைமேக்ஸ் நான் ஆக்சுவலாக லைக் நான் ஒரு ஈகர்னஸோடு இருந்தேன். ஸோ அவங்க சுமித்ரா வந்து எப்போ அவங்க வந்துட்டு லைக் நான் தான் அப்படின்ட்டு சொல்லுவாங்கன்னு. ஸோ இட் வாஸ் வெரி எமோஷ்னல் அண்ட் டச்சிங். குட். ஓகே, ஸோ எல்லா பொண்ணுங்களுக்கும் கார்த்திக் மாதிரி ஒரு பர்சன் லைஃப்பில் வந்தாங்கன்னா விட்டுறக்கூடாது. ஸோ அதுதான். என்னங்க படம் இது பயங்கரமாக எடுத்து வச்சுருக்காங்க. லவ் படம் இருக்குது சொன்னால் லவ்வே ஒரு படமாக எடுத்து வச்சுருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. இந்த பசங்க எவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணுறாங்கிறது பொண்ணுங்களுக்கு அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. ஸோ சீரியஸாக சொல்கிறேன், பசங்க எவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி படம் வந்து தெரிஞ்சுக்குவோம். பசங்க எவ்வளோ ட்ரூவாக இருக்காங்கிறது தான் இந்த மாதிரி படத்தில் வந்து சொல்லுவாங்க. ஒரு பொம்மைக்கிட்ட புலம்புறது தனியாக புலம்புறதுக்கு போல பொம்மைக்கிட்ட புலம்புற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பசங்க எவ்வளோ புலம்புவாங்கங்கிறத இந்த படத்து மூலிமா அவங்களுக்கு தெரிய வரும். பயங்கரம், அவ்வளோ ஒரே இடத்துனா பயங்கரம். கிளைமேக்ஸ் சீன் அதான் சொல்கிறேன், அந்த புலம்பில் தான் வந்து ஒரு லவ் எவ்வளோ லவ் ஃபீல் பண்ணி அந்த ஃபீல் பண்ணி ஒரு வெளியே பதக்கிச்சுக்கிட்டு வரும். அதுதான் அந்த லவ்ங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கும். பயங்கரமாக நல்லா இருக்கும், பாருங்கள். படம் மை டியர் டாலி, விஜய் பப்புவும் அனுப்பாமல் 2 பேருமே டிபேட் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே படம் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெசேஜை சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்குது. ஆக்டிங்கும் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சர்ப்ரைஸாக ஒரு ஆல்பம் சாங் ஒன்று இருக்குது. கிளைமேக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி டச்சபிளாக பெரிய கிளைமேக்ஸாக இருக்குது. ஒர்த் டு வாட்ச், ஃபேமிலியோட எல்லாருமே தாராளமாக பார்க்கலாம். தேங்க்ஸ். லவ் தான் இந்த ஜென்ரேஷனுக்கான லவ். அது வந்து எப்படி சொல்கிறது, லவ் எல்லாமே ஒன்று கனெக்ட் பண்ணிடும், அதுதான் சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி டச்சபிளாகவே இருக்கும். அதனால் நடிச்சிருக்காரு. கிளைமேக்ஸில் பப்பு வந்து சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து தேட்டரில் பார்க்கலாம், நல்ல படம் இது, தாராளமாக பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருக்காங்க. ரொம்ப டீசெண்டாக இருக்குது. ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி. இதில் அந்த பொம்மையாக வரது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சீனாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு லவ்வர் மாதிரியே பொம்மையை வாங்கிட்டு அந்த பொம்மையை வச்சு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் அவுட்ஸ்டாண்டிங், சூப்பர். பயங்கரமாக எப்படி சொல்கிறது, அந்த எமோஷ்னல் சீன்ஸ் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. எல்லாருமே அழுகிற லெவலுக்கு போயிட்டாங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஹீரோயினுக்கு கெமிஸ்ட்ரி அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. என்னென்னா 2வது லவ்வாக இருந்தாலும் அது வந்து பியூராக இருந்தால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுதான் மெயினான கண்டென்ட்டாக இருக்குது. ஏன்னா ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டாங்க, பட் 2வது கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்கள வச்சு கம்பேர் பண்ண வேணாம். இவங்க அதாவது 2வது கல்யாணம் வந்தாலும் அது ட்ரூ லவ்வாக இருந்தால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம், தாராளமாக இந்த படத்தை ஃபேமிலியாக பார்க்கலாம். இன்னொன்று, அந்த அன்புக்காக ஏங்குற ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. ஒரு ஒய்ஃப் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இப்போ நிறைய பேர் டிவோர்ஸு அந்த மாதிரிலாம் போயிடுறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அன்பாக ஒரு பர்சனாக அன்பாக இருப்பாங்கன்றது விஷயத்த காமிக்கிறாங்க. கிளைமேக்ஸ் அழுக வந்துச்சு ஜி, கடைசியில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் சூப்பராக இருக்குது. 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோயினும் நல்லா நடிச்சிருக்காங்க, ஹீரோவும் நல்லா நடிச்சிருக்காரு. ஏன்னா ஒரு காமெடியில் தான் நான் பார்த்துருக்கேன், ஹீரோவும் நடிச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதான் அன்பு தான், பாசமாக இருக்கணும் அப்படின்ற சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து பிரிவு இருக்கக்கூடாது, பாசமாக இருக்கணுன்றதை காமிக்கிறாங்க. எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம். இப்போ ஒரு சில பொண்ணுங்களுக்கு அப்போ தான் புரியும் இல்லையா, உண்மையாக லவ் பண்ணுற பையனை கூட இது பண்ணுறாங்க, அவாய்ட் பண்ணுறாங்கல்ல. உண்மையான அன்புனா என்னென்னு தெரிய மாட்டேங்குதுல்ல, அதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அந்த படம். நல்லா தான் இருக்குது. இப்போ அப்போ நான் வந்து நல்லா நடிச்சிருக்காப்புல, சூப்பராக இருக்குது. ஒரு ஆக்டிங் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. அது பார்த்ததோட இப்போ ஒரு ஹீரோ மெட்டீரியலில் நல்லா பண்ணியிருக்காப்புல, சூப்பராக இருக்குது. ஹீரோனி சொல்லணும்னா கொஞ்சம் அவங்களுக்கு டைலாக் எதுவுமே கிடையாது. அதனால் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஏன்னா இடைவெளி வரையும் கொஞ்சம் இருக்காங்க, இடைவெளியிலேருந்து உக்காந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குது. காமெடி அந்தளவுக்கு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை, லைட்டாக தான் காமெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் படம் ஓரளவுக்கு ஓகே, நல்லா தான் இருக்குது. ஆமாம், லவ் படம் தான். நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது, ஓரளவுக்கு ஓகே. சாங் ஓரளவுக்கு ஒரு 2 சாங்லாம் சூப்பராக இருக்குது. அப்படி சொல்ல முடியாது. அதே அதர்வா சார் பண்ண 30 கற்பனையும் இதுவும் காதல் விழுந்தேன் அந்த படம் மாதிரியே ஒரு சின்ன ஒரு ஃபீல் கொடுக்குது படம் பார்க்கக்குள்ள. அந்தளவுக்கு இல்லை, ஆனால் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். படம் படம் பார்த்து வேறு லெவல் படம். உங்களுக்கு
இந்த லவ் ஸ்டோரிலேருந்து எமோஷன்லேருந்து ஹீரோயின் எல்லாத்தையும் வந்து 2K கிட்ஸ் 90 கிட்ஸ் சொல்கிற அளவுக்கு படம் இருக்குது சரிங்களா. பப்பு வந்து எமோஷன்லேருந்து அது கண்ணீர்லேருந்து அவர் பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து கண்ணில் தண்ணி வருது. இதுமாரி இல்லை லவ் ஸ்டோரி கேட்கும் போது நம்ம வாழ்க்கையில் எப்படி இல்லையா ஒவ்வொருத்துக்கும் அந்த எக்ஸ் லவர்லேருந்து எல்லாம் நான் சொல்ல தரல படத்தை என்னால் பேச முடியல அவ்வளோ எமோஷனல் படத்துலேருந்து ஒரு விஷயம் சொல்லக்கூட முடியல. அவர் வந்து நீங்கள் வந்து படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு குழந்தை இருக்குது கண் சிம்டாம் நச்சுக்குது 8 ஹவர்லேருந்து அது அந்த படம் என்ன சொல்லுது ஒரு அந்த கதையான பேச முடியல உங்களை என் வாய்ஸ் வார்த்தை இல்லை என்கிட்ட. நீங்கள் வந்து பார்த்துனா உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். ஏன்னா நான் பார்த்துட்டு வந்துட்டேன். பப்பு சார் கிளைமேக்ஸில் பெண்ணி உதட்டார். ஸோ என்ன சொல்லுறது பப்பு வந்து அந்த எமோஷனல் கேரக்டருக்கு கண்ணில் தண்ணி வந்ததுலேருந்து அது சொல்லத்துக்கு அளவுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ எமோஷனல் அழகாக பண்ணிக்கிறாரு பப்பு. படம் நல்லா இருக்குண்ணா பார்க்கலாண்ணா. பார்க்கலாண்ணா நல்லா இருக்கு. எவ்வளோ தான் சொல்ல முடியும் நல்லா இருக்கு. சூப்பராக அந்த லவ் அந்த இந்த சீன் வரும்போது சூப்பராக இருந்துச்சுண்ணா. இன்னும் இன்ட்ரெஸ்டாக இன்னும் சூப்பராக போயிடுச்சு படம். நல்லா இருந்துச்சுண்ணா. லவ் பேஸ்ட் ஸ்டோரி தானே. அதான் அவங்க இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு ஃபீலுண்ணா. அந்த ஃபீல் தான். ஓகேண்ணா. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனு ஆமாண்ணா அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தேண்ணா. சூப்பராக பக்காவாக இருந்தது. பார்க்கலாண்ணா சூப்பராக இருந்தது. மியூசிக்லாம் நல்லா இருக்குதுண்ணா. ஒரு நல்லா இருந்துச்சு. அனைவருக்கும் வணக்கம். கதாநாயகிக்கு 26 வயசு. இந்த 2026 சரியான லவ் படம். பப்பு நீ நவரச பப்பு நவரசனா புரிஞ்சிங்க. சிவகார்த்திகையில் கார்த்திகை அந்த கார்த்திகை புரியுதா. மௌனராகம் கார்த்திகை நீ ஏன் சிவகார்த்திகை சேர்க்குற புரியுதா. அதில் பார்த்தா தெரியும் அந்த பொண்ணு உண்மையிலே வந்து அடுத்த ரேவதி தான். நீங்கள் அதை பேஸ் பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று மனைவியை எப்போவுமே வந்து பொம்மையாகவே லவ் பண்ணுங்க. மனைவியாக லவ் பண்ணால் 6 மாதம் நீ விவாகரத்தை வாங்கிட்டு போகலாம். மாமியார் பிரச்சனை வரும், மாமனார் பிரச்சனை வரும், அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. பொம்மையாக லவ் பண்ணாதான் ஆயுசு முழுக்க மனைவியை அன்பாக பார்த்துக்க முடியும். சொல்கிறது புரியுதுங்களா. பொம்மையாக இருந்தால் வீட்டு வேலை செய்ய முடியாது. அப்படி கிடையாது. மனசார நினச்சி பொம்மையாக பழகணும், மேலோட்டமாக கிடையாது. பப்பு நான் சொல்கிறேன், நீ விஜய் டிவிலேருந்து வந்தாலும் சரி, நீ எங்கேருந்து வந்தாலும் சரி, உன்னுடைய திறமை ஃபுல் எஃபெக்ட் போட்டு நடிச்சுக்கிற. இன்னும் கொஞ்சம் டான்ஸ்லாம் கற்றுக்கோ. கொஞ்சம் ஃபைட்லாம் தேவைப்படும். இப்போலாம் இப்போ இருக்க படத்தை சண்டைலாம் வேணும். ஆனால் எதுவுமே இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு கதையை முடிக்கிறது, ஒரு குடும்பம் 4 செவத்துக்குள்ளே கதையை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். அவுட் ஆஃப் பிக்சரே கிடையாது. இன்னர் பிக்சர்னால் 4 செவத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை தான். அதை அழகாக கையாண்டுகிறாரு டைரக்டரு. அவருக்கு நன்றி. இந்த 2020 கதாநாயகி 26 வயசு. இந்த 2026 சரியான லவ் படம். இந்த முத்து என்கின்ற பப்பு இனிமேட்டு உனக்கு எல்லாமே டாப்பு சரியா. அதே மாதிரி 2026 இன்னைக்கு சொல்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2026 டிவிகே கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரா இல்லையோ, இந்த 2026 தம்பி பப்பு அவர்கள் மிகப்பெரிய ஹீரோ ஆகிறார். 234 தொகுதியில் விஜய் சாரு ஜெயிக்கிறாரோ இல்லையோ, அந்த 234 தொகுதியிலையும் இந்த தம்பி பப்பு அவர்கள் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பான். இப்போ நான் போட்டது இது மாலை மட்டும் இல்லை. இந்த 2026 வாங்கக்கூடிய அனைத்து அவார்டு எல்லாமே இந்த தம்பிக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த படத்தில் நடிக்கும்போது அந்த இவரோட மனைவியாக நடிக்கிற அந்த பெண்ணுக்கு அந்த பூ எடுத்து வைக்கிறார் பாருங்க. உண்மையிலேயே அந்த பூ வந்து பெருமைப்படும். பூன்னு கமெண்ட்டில் வேறு மாதிரி எதுவும் நினைக்காதீங்க. உண்மையிலே அது பூ தான் சரிங்களா. அந்த பூ எடுத்து இந்த தம்பி கரெக்டாக அந்த பப்பு அப்படின்றதால தான் அந்த பூ எடுத்து கரெக்டாக அந்த பொண்ணுக்கு எடுத்து வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால இந்த பூ போட்ட மாலை இவருக்கு சொந்தமாக இருக்கு. உனக்கு என் மனமார்ந்த ஏம்மா அனுப்பாம்மா. உங்கள் வீட்டில் அனுப்பலையாம்மா?
என்னம்மா அனுப்பமான பேர் வச்சுட்டு இங்கே வராமல் இருந்திருக்கியம்மா? அனுப்பம்மாவோட அம்மா தயவு செஞ்சு உங்கள் பொண்ணை அனுப்பும்மா, சரியா? நான் வெயிட் பண்ணுறேம்மா, ஹீரோ வெயிட் பண்ணுறாருமா, டைரக்டர் வெயிட் பண்ணுறாருமா, ப்ரொடியூசர் வெயிட் பண்ணுறாருமா. இந்த படத்தில் நடித்ததுக்காக, மைடியோ டாலியில் நடித்ததுக்காக அனுப்பம்மா, உனக்காக நிறையா டைரக்டர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கம்மா. அதனால் தயவு செஞ்சு அனுப்பம்மாவோட அம்மா அந்த ஹீரோயினை உடனே அனுப்பம்மா, சரிங்களா? உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கு. அதே மாதிரி அந்த அனுப்பம்மா ஒரு 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 சீனில் ரூமுக்குள்ளே ட்ரெஸ்ஸு மாற்றுவாங்க, வல்கர்லாம் இல்லை. அப்போது அதை பார்த்து தம்பி அவர்கள் அவ்வளவு ஃபீல் பண்ணுவார். அதாவது வேறு மாதிரிலாம் இல்லை, எப்படி அண்ணாமலை படத்தில் ரஜினி சாரு அந்த ரூமுக்குள்ளே போனோன்னா பாம்பு வந்துடுமா, கடவுளே 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 கடவுளேன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு நடிப்பு. அதே பாத்ரூமுக்குள்ளே துல்லாத மனம் துள்ளும் படத்தில் விஜய் சாரு அந்த ரோஜா பூ அதை பார்த்து ஒரு ஃபீல் பண்ணுவார் பார்த்தீங்களா? அழுது பொருள் வரல, உண்மையிலே தான். சிரிக்காத, நான் சீரியத்துட்டா சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறான் தம்பி. உண்மையிலேயே அருமை 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 அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டாலி. இந்த படத்தோட இயக்குனர் வந்திருக்காரா? வாங்க, வாழ்த்துக்கள், உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் உங்கள் மனசுக்குள்ளே. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? 2 வாட்டி சார். 2 தடவையா? இது படம் பார்த்ததுக்கப்புறம் ஒன்று, படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்றா? உங்களுக்கு என் மனம். ஓ ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் சார். நீங்கள் தயாரிப்பாளருங்களா? சூப்பர். சாமி என்ன சாமி? ஆஞ்சநேயர். ஓகே, ஆஞ்சநேயர் சாமி. எப்படி மலையை தூக்கின்னு வந்தாரா ஆஞ்சநேயர் சாமி, அதே மாதிரி இந்த மைடியர் டாலியும் அழகாக தூக்கின்னு வந்து தேட்டரில் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி இந்த இடத்துல நானும் சொல்லிக்கிறேன் ஒரு விஷயம். அண்ணனுடைய பெரிய வார்த்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிளெஸிங்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த படம் இவ்வளோ தூரம் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா எல்லா நாடுகளையும் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு முதல் காரணம் சிம்மமூர்த்தி சினிமாஸ். இந்த மாதிரி என் கழுத்தில் இருக்கக்கூடாது, அப்படியே ஷிஃப்ட் ஆகி அது அங்கே தான் இருக்கணும். நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம். ஆனால் நன்றிண்ணே, நன்றிண்ணே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாரும் கேட்டுக்குங்க. தம்பி மைடியோ டாலி படத்தில் அருமையாக நடிச்சிருக்காரு. இந்த நேரத்தில் உன்னை கவுக்கிறதுக்காகவே பப்பு நீ பிக் பாஸ்க்குள்ளே வா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ பிக் பாஸில் போனோன்னா உன் வாழ்க்கையே அழிஞ்சுது, புரியுதா? எப்படி இந்த படத்தில் அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குறியோ அதே மாதிரி உன்னோட வாழ்க்கை கெட்டு போகாமல் இருக்கணும்னா தயவு செஞ்சு பிக் பாஸுக்கு போகாத. இந்த நேரம் அந்த பிக் பாஸ்லேருந்து எல்லாரும் ஃபோன் அடிப்பாங்க, தம்பி நீ வந்து அருமையாக அதில் நடிச்சிருக்க, அப்படி பண்ணியிருக்க, இப்படி பண்ணியிருக்க, நீ உடனே பிக் பாஸில் வா, உன்னை வேறு மாதிரி தூக்கின்னு போகிறேன்னுவாங்க. தூக்கின்னு போக மாட்டாங்க, உன் வாழ்க்கையை கெடுத்துருவாங்க, புரியுதா? அதனால் எனக்கு சத்தியம் பண்ணு, இந்த மைடியர் டாலி மேலே சத்தியமா சொல்லு. மைடியர் டாலி மேலே சத்தியமா? பிக் பாஸுக்கு நான் போக மாட்டேன். ஐயோ, நான் பிக் பாஸுக்கு போயிட்டு வந்தவங்களோட நிலைமெல்லாம் இன்னைக்கு என்னன்னு பாத்தியா? பாத்தியா? சத்தியமா விஜய் டிவிக்கு போவேன், ஆனால் பிக் பாஸுக்கு போக மாட்டேன். ஓகே, வெரி குட். எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்கப்பா. இந்த தம்பி பிக் பாஸுக்கு போக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த மைடியர் டாலி படத்தில் நடிச்சதில் இந்த பப்பு அவர்கள் மிகப்பெரிய இடத்துக்கு போவார். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி படங்களை பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா இப்படின்னு அரையும் குறையமாக ஆடுறதை போட்டு நீங்கள் அதுக்கு என்கரேஜ் பண்ணாமல் இந்த மாதிரி 2026 சூப்பர் ஹிட் படமான இந்த படங்களுக்கு தமிழக அரசு விருது கொடுங்க, கலைமாமணி விருது கொடுங்க. மைடியர் டாலி இந்த திரைப்படத்தின் மூலமாக திரையுலகிற்கு ஒரு சின்ன சிவகார்த்திகேயன், ஒரு சிஎஸ்கே கிடச்சிருக்காரு. நடிகர் பப்பு சார் தான் அந்த சின்ன சிவகார்த்திகேயன். எங்களுடைய சிஎஸ்கே அவருக்கு ஒரு பெரிய ஒன்றை போட்டு அவ்வளோ அருமையாக இந்த படத்தில் அவ்வளோ பேராதரவோடு அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த படத்தோடைய முக்கியமான நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேன்சரால் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு, மருத்துவ செலவுக்கு இந்த படத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை நாங்கள் கொடுக்கணுன்ற முடிவெடுத்து இந்த படத்தை எடுத்திருக்கோம். எங்களை தயவு செய்து உங்களை மாதிரி யூடியூப் ப்ரெஸ் மீடியா பீப்புள் தான் வாழ வைப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. தயவு செய்து இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய முயற்சி எடுத்து படத்தில் நடிச்சிருக்காரு. மக்களுடைய பெரிய ஆதரவான சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க. தொலைக்காட்சியில் எங்கள் படத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ரசிகர் பெருமக்கள் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அவ்வளோ
சூப்பராக பண்ணீங்க. சேர் அப் ஆடியன்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எங்களுடைய படத்தை கிடைத்த இது மை டியர் டாலியோடைய வெற்றி. இந்த வெற்றியை கிடைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த பப்பு எங்களுடைய நன்றிகள்.